சாப்பாட்டுக்காக நம்ம வாங்குற 1 கிலோ அரிசி எவ்வளோன்னு தெரியுமா? 1000 ரூபாய் கொடுத்தா பொட்டிகள் கிடைக்கும். நல்ல ஜெண்டு பூனமா. அந்த அரிசிக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கதை இருக்குன்னு தெரியுமா? அந்த அரிசி உருவாகிறதுக்கு குறைஞ்சது 3லிருந்து 6 மாதம், ஏன் அதுக்கும் மேலேயே எடுக்கும். அது அரிசி ரகத்தோடைய பொறுத்து. சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு அந்த நிலமும் அந்த விவசாயியும் எவ்வளோ உழைப்பை போட்டிருப்பாரு, இல்லை எந்த அளவுக்கு முதலீடு இருந்திருக்கும், எவ்வளவு காலங்கள் அவங்க கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி அதை உருவாக்கியிருப்பாங்க. சரி, அப்படியெல்லாம் பயிரை விளை வச்சு அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் உருவாக்குன இவரால் விலையை வந்து சொல்ல முடியாது. யார் என்ன விலை சொல்கிறாங்களோ கரெக்டாக எது பொருந்துதோ அதுக்கேற்ற மாதிரி இவரு தான் கொடுத்துட்டு வர முடியும். சரி, தோராயமாக என்னன்னா ஒரு 1500 ரூபா கிடைக்கும். ஒரு சிப்பத்துக்கு 75 கிலோன்னு வச்சுக்கோங்க. அதை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 1 கிலோ நெல்லுக்கு 20 ரூபா. அந்த 20 ரூபா தான் இப்போ கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. குறைஞ்சது 60 ரூபாயா ஆகும் 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கு. அப்படிப்பட்ட அரிசி உருவாகிறப்ப சரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, இல்லைப்பா இவ்வளோ வேலைகள் நடக்குது, இப்போ சேல்ஸிங் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன தான் போனாலும் 20லேருந்து ஒரு 50 ரூபா வரைக்கும் வரலாம். 50 ரூபாயை மீறி 60 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்றப்ப விவசாயிகளுக்கு 20 ரூபா, வாங்குற பொருள் 50 ரூபா. ரேஷியோ எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது பாருங்க. இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அடுத்த ஷார்ட்ஸ்லையுமே பார்ப்போம், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சாப்பாடை வீணாக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் இருந்ததுனாலே உங்களால் சாப்பாட்டை வீணாக்காமல் சாப்பிட முடியும். எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க, சாப்பாடை வீணாக்காதீங்க.